கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவில் இந்த ஆண்டு 8000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பக்தர்களுக்குரிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது தொடர்பில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் 28ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த திருவிழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை PJ ஜெபரட்னம், வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புதிக்க லியனகமகி மற்றும் இந்திய துணை தூதரக அதிகாரி நாகராஜன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். இதன்பொழுது கடந்த ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய கடற்படை மற்றும் துறை சார்ந்த திணைக்களங்களுக்கு அரசாங்க அதிபர் நன்றியினை தெரிவித்துக் கொண்டதோடு கடந்த வருடம் 9000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் இந்தியாவிலிருந்து 4364 பக்தர்கள் உள்ளடங்கலாக 7464 பக்தர்கள் வரை கலந்து கொண்டார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் கச்சதீவு மனிதர்கள் இல்லாத தனித்தீவாக இருப்பதனால் சகல ஏற்பாடுகளுடன் கடந்த ஆண்டு திருவிழா ஒழுங்கமைப்பை விட இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருவிழா சிறப்புற நடைபெற அனைவரும் கடந்த கால அனுபவங்களை கொண்டு சிறப்பான முன்னாயத்தங்களை மேற்கொண்டு இந்திய மற்றும் இலங்கை பக்தர்களின் வசதிக்காக வினைத்திறனுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்குரிய தங்குமிட வசதிகள், கூடாரங்கள், உணவு வசதிகள், பாதுகாப்பு, சுகாதார தேவைகள், மலசல கூட வசதிகள், குடிநீர் தேவைகள், பாதுகாப்பு, ஒலி வசதிகள், கடல் மற்றும் தரை போக்குவரத்து ஒழுங்குகள், தனியார் கடற்போக்குவரத்து படகுகளின் கட்டண நிர்ணயம், கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்படி இலங்கையைச் சேர்ந்த 4000 பக்தர்களும் இந்தியாவைச் சேர்ந்த 4000 பக்தர்களுக்கும் என 8000 யாத்திரிகர்கள் இந்த ஆண்டு திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். குறிகட்டுவானில் இருந்து கச்சதீவிற்கு படகு சேவைக்கான ஒரு வழி கட்டணமாக 1200 ரூபாய் அறவிடுவது என்றும், நெடுந்தீவிலிருந்து கச்சதீவுக்கான ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாய் அறவிடப்படுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிகட்டுவானில் இருந்து 46 தனியார் படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. அத்துடன் போக்குவரத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்துகளும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் 27ஆம் தேதி காலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு 28ஆம் தேதி காலை உணவு இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்படையின் ஒழுங்கமைப்பில் கச்சதீவில் ஒரு நோயாளர் காவு படகும், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களின் ஒழுங்கமைப்பில் 2 நோயாளர் காவு வண்டிகள் குறிகட்டுவானில் தயார் நிலையில் வைத்திருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.